டே கார்த்தி, உன்னை ஃப்ரெண்டுன்னு பார்த்தா என்கிட்டே குரல வசந்தி பேசுறியா நீ? அதான் காலை கட் பண்ணுறேன்னு தெரியுதுல, எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்க? இனிமேல் கால் பண்ணுற வேலை வச்சுக்காத, வைடா ஃபோனை. என்ன மச்சான் பிரச்சனை? நேற்று துணி எடுக்கலாம் துணி கடைக்கு போனால் அங்கே ஒரு சின்ன வாக்குவாதம். கார்த்தி என்கிட்டே குரல வசதி பேசுகிறான். எனக்கு பிடிக்கல, அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு பிடிக்காத ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கும் தேவையில்லடா. நானும் உடனே அவனை பிளாக் பண்ணுறேன். நாளைக்கு போயிட்டு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு வந்துடுறேன் அவனை. நீ தாண்டா என் ஃப்ரெண்டு, வா போகலாம். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. என் ஃப்ரெண்டு நிற்கிறான், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். டே மச்சி, ஒன்றும் இல்லை, வர வழியில் அந்த கார்த்தி பையனை பார்த்தேன்டா. அவன் என்கிட்டயே கதை விடுறான், நீ அவனை மறுபடியும் கன்வின்ஸ் ஆகி பேசிட்டீங்கன்னு. போடா இவனே, அவனை கத்தி விட்டு வந்துட்டேன். அவன் கதைலாம் சொல்லடா, அது உண்மைதான். என்னடா சொல்கிற? நேற்று சாயந்தரம் வீட்டில் வந்து பேசினா, அப்பயே நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன். டீ நேரம் வரைக்கும் போனேன்னு சொன்னா, அதான் காரத்துட்டு இருக்கேன். நான் உனக்காக தான் சண்டை போடுறேன்னு என்னை பற்றி அவங்ககிட்ட எதனா சொன்னியா? அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லடா. நீ ஒன்று பண்ணு, அவன் வந்தானா சாரி கேளு, எல்லாம் சரியாக போயிடும். இது நான் சாரி கேட்கணுமா? ஆமாடா, நான் அப்பப்போ உன்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன், சாப்பாடுலாம் வேற வாங்கி தரேன். அதுக்காக நீ எனக்காக அவன் கூட பேச மாட்டேன்னு சொன்னேன். அதான் நானே பேசிட்டேன்ல, நீயும் ஒரு சாரி கேட்டு அவங்ககிட்ட பேசிடு. டேய், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த விஷயத்துக்காக நீ எதுக்குடா இப்படி மூஞ்ச தொங்க போட்டு வர? பா, நீ அவன்கிட்ட பாசமாக தான் பழகின, ஆனால் அவன் இத்தனை நாள் நீ அவன்கிட்ட பணத்துக்காக தான் பழகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கானே. இந்த மாதிரி ஆளுங்களோட வாழ்க்கையில் 1000 பேர் வருவான் போவான், ஆனால் கடைசி வரைக்கும் ஒருத்தங்க கூட இருக்க மாட்டான்டா. அப்போ தெரியும் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்போட அர்த்தம் என்னன்னு. அது வரைக்கும் நீயா அவனை தேடி போகாத, வந்து உட்கார். அவன் கூட பேசுனது கூட எனக்கு கஷ்டமாக தெரியலப்பா. ஆனால் நான் காசுக்காக பழகிறேன்னு சொல்லிட்டானே, அதுதான்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேய், சும்மா வாங்கி தர்ற எவனும் சொல்லி காமிக்காம இருக்க மாட்டான்டா. முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கணும். வா.